இன்னைக்கு இந்த क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு மேட்ரிக்ஸ் A கொடுத்திருக்காங்க. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜோர்டான் canonical form of this matrix. இந்த மேட்ரிக்ஸோட ஜோர்டான் canonical form என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இந்த மேட்ரிக்ஸை பார்த்த உடனேயே அது ஒரு கம்பேனியன் மேட்ரிக்ஸ்னு தெரியுது. அந்த பேட்டர்ன் பாருங்க. இங்க ஃபுல்லா 4th காலம் இது ஒரு 4x4 மேட்ரிக்ஸா 4th காலம் ஃபுல்லா நான் ஜீரோ என்ட்ரிஸா இருக்கு. இந்த டயகனலோட பிலோ டயகனல் என்ட்ரிஸ் ஃபுல்லா 1 1 1 ன்னு இருக்கு. சோ இந்த பேட்டர்ன் அப்படியே பார்ப்பதற்கு ஒரு கம்பேனியன் மேட்ரிக்ஸோட பேட்டர்ன்ல இருக்கு. கம்பேனியன் மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா இது ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் தானே. சோ இந்த என்ட்ரிஸை நீங்க இப்படி பாருங்க. -a0 -a1 -a2 -a3. சோ இதுல இருந்து உங்களுக்கு a0 என்ன கிடைக்கும் 4, a1 0, a2 -5, a3 0. இமீடியட்டா நீங்க கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்ன அப்படின்னு எழுதிடலாம். கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலுக்கு ஃபார்முலா lambda power 4 plus a3 lambda cube plus a2 lambda squared plus a1 lambda plus a0. இதுதான் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். இது ஒரு கம்பேனியன் மேட்ரிக்ஸா இருக்கிறதுனால மினிமல் பாலினாமியலும் இதுதான். கம்பேனியன் மேட்ரிக்ஸ்க்கு both characteristic and minimal polynomial சேமா தான் இருக்கும். சோ நமக்கு a0, a1, a2, a3 இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரியும். சோ இதனுடைய characteristic polynomial என்ன வரும்னா lambda power 4 plus a3 0 தான். a2 உங்களுக்கு -5 கொடுத்திருக்காங்க. சோ -5 lambda squared. a1 0 தான். a0 ஓட வேல்யூ 4 னு கொடுத்திருக்காங்க. So lambda squared minus 5 and lambda power 4 minus 5 lambda squared plus 4. இதுதான் characteristic polynomial as well as minimal polynomial. இப்ப இதனுடைய eigen values எப்படி calculate பண்ணலாம்? இத சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணனும் அப்படினா உங்களுக்கு எதெல்லாம் eigen values வரும்? நீங்க lambda squared மனசுக்குள்ள ஒரு t வைங்க. So t squared minus 5t plus 4 is equal to 0. Product பண்ணா 4, sum பண்ணா -5. So t minus 4 into t minus 4 into t minus 1 is equal to 0. Product பண்ணா 4 வருது, sum பண்ணா -5. t is equal to 4, t is equal to 1. t தான lambda squared. So lambda squared is equal to 4, lambda squared is equal to 1. Plus or minus 2, plus or minus 1. இதுதான் 4 eigen values வந்திருக்கு. So இப்போ ஆப்ஷன்ஸ்க்கு போங்க. நீங்க ஆப்ஷன் B ஐ எடுத்துக்கோங்க. -2 -2 -1 plus 1 -2 -2. இதெல்லாம் eigen values இருந்தாதான் இந்த ஜோர்டான் canonical form வரும். ஏன்னா உங்களுக்கு -1ல ஒரு block of order 1 எழுதிருக்காங்க and 1ல ஒரு block of order 1 எழுதிருக்காங்க. -2ல ஒரு block of order 1 எழுதிருக்காங்க. -2ல ஒரு block of order 1 எழுதிருக்காங்க. -2ங்கற eigen value ரிப்பீட் ஆகுது 2 times அப்படினு மீன் பண்ணுது இந்த ஆப்ஷன் வராது. and இதுல பாத்தீங்கன்னா 1 1 2 -2 நமக்கு eigen values எப்படி கிடைச்சிருக்குன்னா +or-1 +or-2. சோ இந்த ஆப்ஷனும் வராது. ஆப்ஷன் D க்கு போங்க. உங்களுக்கு +or-1 +or-2 தான் eigen values வந்திருக்கு. பட் இந்த ஜோர்டான் canonical form நீங்க பாக்கும்போது உங்களுக்கு -1 -1 2 -2 eigen values னு மீன் பண்ணுது. சோ இதுவும் உங்களுக்கு ஜோர்டான் canonical form இருக்க முடியாது. ஆப்ஷன் A க்கு வாங்க. -1ல ஒரு பிளாக் எழுதி இருக்காங்க. block of order 1, 1ல ஒரு பிளாக் எழுதி இருக்காங்க. 2ல ஒரு பிளாக் எழுதி இருக்காங்க. -2ல ஒரு பிளாக் எழுதி இருக்காங்க. சோ என்டையரா ஒரு 4/4ல உங்களுக்கு அந்த eigen values கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. சோ ஆப்ஷன் A தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே இது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் மேட்ரிக்ஸ், கம்பேனியன் மேட்ரிக்ஸ். இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் கம்பேனியன் மேட்ரிக்ஸ்ங்கறத ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படினாலே நீங்க eigen values தூக்கிடலாம். ஆப்ஷன் A ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம்.